சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் 22/12/2024, 28/12/2024 வரை மேஷ ராசியினரான உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது, ஒரு சுபிட்சமான வாரமாக, நினைப்பதை நடத்தி கொள்கின்ற வாரமாக, எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகிறது. எல்லா வகையிலும் நன்மைகளை அடையக்கூடிய நிலையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து சேர்ந்தாலும் சங்கடங்களையும் உங்களால் சமாளிக்க முடியும். 6ஆம் இடத்தில் ராகு பகவான் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கேது பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய, சமாளித்திடக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும். இதுக்கு மேல வேற என்ன நமக்கு வேணும்? உடம்புல நோய் கிடையாது, வழக்கு கிடையாது, எதிரி கிடையாது. இந்த நிலையெல்லாம் இப்பொழுது மேஷ ராசினருக்கு இருக்குது. கூடுதலாக பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் சனி பகவான் போய் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார், லாபஸ்தானத்தில். பொதுவாக சனி பகவான் 3ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கின்ற போது மிகப்பெரிய யோக பலனை கொடுப்பார். அது லாபஸ்தானம், லாபாதிபதி உங்களுக்கு சனி பகவான் தான். என்னதான் மேஷ ராசிக்குள்ள அவர் நீச்சமானாலும் சரி, பொதுவாக எப்படின்னா கோச்சார கிரகங்கள் அவர்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்குரிய பலன்களை கொடுத்தே ஆகணும். இது கோச்சார கிரகங்கள். அப்போ 11ஆம் இடத்திற்குரிய பலன்களை சனி பகவான் இப்பொழுது லாபமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒரு பக்கம் லாபத்தை கொடுப்பாரு, ஓடாத தொழிலை கூட மீண்டும் திறக்க வைப்பாரு, தொழிலை இயங்க வைப்பாரு. வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு, வெளிநாட்டு முயற்சிகளை ஆதாயத்தை ஏற்படுத்துவாரு, வருமானத்தை அதிகரிப்பார் என்பதெல்லாம் ஒரு பக்கம். ஒரு பக்கம் எப்பயுமே பாசிட்டிவா வருகின்ற போது பார்த்தீங்கன்னா, இன்னும் சின்ன சின்ன சங்கடங்கள் வரவும் வாய்ப்பு இருக்கும். அவருடைய 3ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வருது. அப்போ ஜென்ம ராசிக்கு, உங்களுடைய ராசிக்கு சனி பகவானின் பார்வை வருகின்ற காரணத்தினால் உடல்நிலையில் ஏதேனும் ஒரு பாதிப்பு, ஒரு சின்ன குழப்பம் இருக்கலாம், மன ரீதியாக பாதிப்பு வரலாம், உடல் ரீதியாக பாதிப்பு வரலாம். ஏதோ ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு என்னதான் வருமானம் வந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் சங்கடம் இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா அவருடைய 10ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல, 8ஆம் இடம் தான் அஷ்டமஸ்தானம். அந்த இடத்துல போய் அவருடைய பார்வை பதிகின்ற போது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு மட்டும் கெடுதல் கிடையாது, உங்களுடைய செல்வாக்கிற்கு, அந்தஸ்திற்கு கூட சில சங்கடங்கள் ஏற்படலாம். அதனால சனி பகவான் நீதிக்காரகன், நேர்மையாக செயல்படுகிறவர்களுக்கு எந்த விதமான சங்கடத்தையும் ஏற்படுத்த மாட்டார். இப்போ 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னா, பணத்தை மட்டும்தான் நோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டும். வேற நோக்கம் ஏதாவது உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த நோக்கம் அடிபடணும், பணம் கிடைக்காம போயிடும், எதிர்மறையான பலன்கள் ஏற்படும். சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவீங்க. இந்த வாரத்தில் ஒரு புதிய சொத்து வாங்குகின்ற முயற்சி பூரா இருந்ததுன்னா நிறைவேற. உங்களுக்கு வங்கியில கடன் கேட்டிருப்பீங்க, கடன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கலைஞர்களுக்கு, வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில், தொழிலில் இருந்த போட்டிகள் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதாங்க இந்த வாரம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு திறமை இருக்கு, சக்தி இருக்கு, எல்லாமே இருக்கு. எதை நீங்கள் நினைக்கின்றீர்களோ அது இந்த வாரத்தில் நடந்தேறும். இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் இடத்துல சந்திரபவன் சஞ்சரிக்கிறார். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னா வருமானம் வரக்கூடிய நிலை, எதிர்ப்புகளை இருந்து மீண்டு வரக்கூடிய நிலை, வழக்குகள் அந்த தேதியில் நடைபெற்றால், உங்கள் மீது வழக்கு இருந்தால் அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகிடக்கூடிய நிலை. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும், நிம்மதியான நிலை இருக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைப்பதெல்லாம் நடக்கும், குடும்பத்திலும் சந்தோஷம் இருக்கும், நட்புகளுக்குடைய ஆதாயம் இருக்கும், நினைச்சதுக்கு போவீங்க, கோவிலுக்கு போவீங்க, வருவீங்க, கையில பணம் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாமே வெள்ளிக்கிழமை மதியம் வரையில். வெள்ளிக்கிழமை மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. வெள்ளிக்கிழமை மதியம், சனிக்கிழமை, அந்த 1.5 நாட்களும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். முடிந்தவரை புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பதும் நன்மையாக இருக்கும். வழக்கமான வேலைகளில் மட்டும் ஈடுபட்டு அதில் நீங்கள் ஆதாயம் காண முடியும். புதிய முயற்சி மட்டும்தான் வேணாம் சொல்றேன். கொஞ்சம் நிதானமா இருங்க. வாகனத்தை இயக்குகின்ற போதும், வாகன பயணத்தின் போதும், இரவு பயணத்தின் போதும் முடிந்தவரை எச்சரிக்கையாக இருப்பது நன்மையாக இருக்கும். இந்த வாரத்தில் மேஷ ராசியில் பிறந்த அனைவருக்குமே
27ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக அசுவினியில் பிறந்தவர்களுக்கு 25ஆம் தேதியும், பரணியில் பிறந்தவர்களுக்கு 24ஆம் தேதியும், கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு 28ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் எல்லாம் விலகும், நினைப்பதெல்லாம் நடந்தேறும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ரிஷப ராசி நண்பர்களே, ஒரு சின்ன வேண்டுகோள் உங்களுக்கு. இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்திடக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா, குலதெய்வத்தை வணங்குகின்ற போது குலதெய்வம் உங்களுக்கு அருள் புரியும். இந்த வாரத்தில் நீங்க குலதெய்வத்தை வணங்கணும், முன்னோர்களை வழிபட வேண்டும். இந்த இரண்டும் உங்கள் மனதில் இருந்து விட்டால், முன்னோர்களை நோக்கி வணக்கத்தை செலுத்தி விட்டால், குலதெய்வத்தை வணங்கி வந்தால், எந்த விதமான நெருக்கடி வந்தாலும் அதை உங்களால் எதிர்கொள்ள முடியும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்ல ஏன் இந்த வார்த்தையை இவர் சொல்றாரு? அப்போ 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் ஜீவனாதிபதி சனி பகவான் சஞ்சரிக்கிறார். எந்த நேரத்துல 10ஆம் இடத்துக்குள்ள சனி வந்தாரோ அந்த நேரத்தில் இருந்தே உங்களுக்கு வேலையில் நெருக்கடி நெருக்கடி நெருக்கடி. நல்லபடியா வேலை செஞ்சாலும் வேலை பணி உயர்வு கிடையாது, எதிர்பார்த்த மாற்றம் கிடையாது. ஏதேனும் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்துட்டு இருக்கு, மனசுக்கு வலி உண்டாயிட்டே இருக்கு. பின்னாடி வந்தவெல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்கான். உங்களுக்கு எல்லா திறமையும் இருந்தும் உங்களால் முன்னேற முடியவில்லை. பணியிலும் உங்களுடைய பணி மிக அதிகபட்சமாக இருந்தாலும் சரி, உங்களை கவனிப்பதற்கு ஆட்கள் கிடையாது. ஒரு மனசு வருத்தத்தோடு இருக்கிறீங்க. சரி, இந்த வேலையை விட்டுட்டா என்ன ஆகிறது, வேற வேலை கிடைக்க லேட் ஆகும், அப்போ இப்படியே இருக்க வேண்டியது தான், கொஞ்சம் சமாளிச்சுட்டு போக வேண்டியது தான். இப்படி ஒரு எண்ணமும் உங்க மனசுல இருக்கும். இந்த நேரத்துல சனி பகவான் கும்பராசிக்குள் சஞ்சரிக்கின்ற காலம் வரையில் ரிஷபராசினர் எப்பொழுதும் வேலை விஷயத்தை எச்சரிக்கையா இருக்கணும். குறிப்பா இன்னும் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து விட்டால் இன்னும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். தேவையற்ற பிரச்சனை வரலாம், மெமோ வாங்க முடியும், தேவையில்லாத இடமாற்றம் கிடைக்கும், புரியுங்களா? அது மனசுக்கு வலிக்கும். இந்த நேரத்துல கூடுதலாக பாத்தீங்கன்னா ராஜகிரகமான சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ அஷ்டமஸ்தானத்துல போய் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய ஆற்றல்கள் மறையக்கூடிய இடம். அப்ப நீங்க அரசாங்க வழியாக சில சங்கடங்களையும் நெருக்கடிகளையும் நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இந்த காலகட்டம் அப்படியே சுத்திட்டு வரதாங்க, வாட்சியில் இருக்கிற முள்ளு மாதிரி அப்படியே சுத்திக்கிட்டு வரதான். இன்னைக்கு நல்லா இருப்போம், நாளைக்கு கொஞ்சம் சங்கடம் வரும், மறுபடியும் நல்லா இருப்போம், புரியுதுங்களா? எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை. நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல நேரம் இருக்கு. அந்த நேரம் வருகின்ற போது இதை விட நம்ம நல்லபடியா இருப்போம். அந்த எண்ணம் உங்களுக்கு வந்தாவே போதும். இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. எந்த கிரகம் தான் சனி 10ல இருக்காரு, சூரியன் 8ல இருக்காரு, சொல்லிட்டீங்க, பயமுறுத்திட்டீங்க சொன்னீங்கல்ல, நினைப்பீங்கல்ல, பயப்படவே வேணாம். ஏன் பயப்பட வேணாம்? 11ல ராகு இருக்காரு, யோகக்காரகன், போகக்காரகன், அதுவும் மீன ராசிக்குள்ள இருக்கிற குருவுடைய வீட்டில் இருக்காரு. உங்களுடைய செல்வாக்கை எப்பொழுதுமே சரிய விட மாட்டார் ராகு. மீன வீட்டில் குருவுடைய பகவானுடைய வீட்டில் இருக்கிறதால இப்போ குருவுடைய சாரம் பூரா ராகு கிட்ட இருக்கும். லாபஸ்தானத்துல போய் ராகு இருக்காரு, அள்ளி கொடுப்பவர் ராகு, புரியுங்களா? பணம் வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு வழியில் எங்கேயாவது எப்போவாவது முதலீடு பண்ணியிருப்பீங்க, அது இப்போ கைக்கு வரும். இல்லை உறவினர்கள் வழியா வர வேண்டிய பணம் கைக்கு வரும். பண வரவு என்பது நிச்சயமாக இருக்கும். பிரச்சனை எங்க ஆரம்பிக்கணும்? வேலையில மட்டும்தான். வேலையை பலு அதிகமா இருக்கலாம், எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்காமல் போகலாம், ஒரு மன அழுத்தம் இருக்கலாம், வேலை வேலை வேலைன்னு வேலையை பார்த்துட்டு இருக்கிற நிலைமை வரலாம். இது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை, புரியுதுங்களா? வருமானத்திற்கு நிச்சயமாக குறைவு கிடையாது, வருமானம் வந்து கொண்டிருக்கும். தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, வருமானத்திற்கு குறைவு இருக்காது ரிஷபராசினருக்கு. இந்த நேரத்தில் இந்த வாரம் முழுவதுமே சந்திர பகவான் 4ஆம் இடத்தில், 5ஆம் இடத்தில், 6ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில் நினைத்த காரியங்களை நடத்தி கொள்ளக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுது. சந்தோஷம் இருக்கும், வரவு இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், நண்பர்களால் ஆதாயம் இருக்கும், வழக்கு வெற்றியாகும். சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு இந்த வாரம் மிக சாதகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ராகு பகவான் சாதகமாக சஞ்சரிக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நடத்திட்டு போயிட்டே இருங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இந்த வாரத்துல ரிஷபராசி பிறந்த அனைவருக்குமே 24ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு 28ஆம் தேதியும்,
மிருக சீரிடத்தில் 27ஆம் தேதி யோகமாக இருக்கும். முன்னதாகவே சொல்லிவிட்டேன், குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள், முன்னோர்களை வணங்கி வழிபட்டு வாருங்கள், எல்லா தடையும் போயிடும், நினைச்சதை சாதிக்க முடியும். மீண்டும் அடுத்த வாரம் பார்க்குறேன். மிதுன ராசி நண்பர்களே, உங்களுக்கு என்னங்க குறைச்சல் அப்படின்னு நான் கேட்குறேன் உங்களை, புரியுங்களா? அவ்வளோ அற்புதமாக இருக்கிற நேரம் இப்போ. எல்லா நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் வரதாங்க செய்யும். வாழ்க்கையில் உடம்பு பாதிக்கப்படலாம், அது சீசன், புரியுங்களா? கையில் பணம் இன்னைக்கு வராமல் இருக்கலாம், நாளைக்கு வரும். எல்லாமே வாழ்க்கையில் மாற்றம் பெறக்கூடியது தான். ஆனால் பொதுவாக விதின்னு பார்க்கின்ற போது எப்படி இருக்குது அப்படி பார்க்கின்ற போது இந்த காலகட்டம் மிதுன ராசினருக்கு அற்புதமான காலகட்டங்க, மனசில் வச்சுக்கிங்க. ஏன் இப்படி சொல்கிறதுக்கு நீங்கள் கேள்வி கேட்கணும், இல்லை கேள்வி கேட்கணும். அப்போது எப்பொழுது சனி பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்தாரோ அந்த காலகட்டத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. வசதி வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு, செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு, மக்களுடைய ஆதரவும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு பக்கம் முன்னேற்றம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு, எந்த ராசினராக இருந்தாலும் சரி சூட்சமத்தை புரிஞ்சுக்கிங்க. 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது உச்சபட்ச லாபங்களை, ஆதாயங்களை அள்ளி கொடுத்துட்டு போவார். ஏன்னா அவர் பார்க்கின்ற 3 இடங்கள் கூட அந்த காலகட்டத்தில் லாபத்தை கொடுக்கும். உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பாரு, 3ஆம் இடத்தை பார்ப்பாரு, 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சி வெற்றியாகும். சனி பகவான் கொடுப்பதை எவர்களும் தடுத்து விட முடியாது. பாக்கியாதிபதி ஒரு சனி பகவான் தான், புரியுங்களா? இன்னும் சனி திசையை சுபமான இடங்களில் அவர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கின்ற நிலையில் உங்களுக்கு சனி திசை நடந்தால் இன்னும் உங்களுக்கு பலன்கள் அமோகமாக இருக்கும். பொதுவாக கோச்சார கிரகங்கள் கோச்சார பலன்களை கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி பார்க்கின்ற போது சனி பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கிறது. எதிர்பார்த்த பணம் சேரும், துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும், வழக்குகள் இருந்தால் வழக்குகள் வெற்றியாகும், எதிர்பார்த்த இடத்தை வீட்டினை உங்களால் வாங்க முடியும். அப்ப இதுவே செல்வாக்கு தானே. அரசியல்வாதிகளாக இருந்தால் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இது மிகப்பெரிய யோகமான காலம். அது அரசு பணியில் இருந்தால் சரி, உங்களுக்கு யோகமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா ராகு கேந்திரஸ்தானமான 10ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப தொழில் ரீதியாக எடுக்கின்ற முயற்சிகள், வெளிநாட்டு முயற்சிகள், உங்களுக்கு பணியாற்றுகின்ற ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழிலில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும், நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் 4ஆம் இடத்துல போய் கேது இருக்காரு, சுகஸ்தானத்தில் கேந்திரஸ்தானம். கேந்திரஸ்தானத்தில் கேது இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய சந்தோஷத்திற்கு குறைவில்லாமல் போகும். தாய் வழி உறவுகளை அனுசரித்து செல்ல வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். விரைவில் அதிலே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. ராகு கேது பயிற்சி வருகின்ற போது மிகப்பெரிய யோகத்தை அடைய இருக்கின்ற ஒரு நேரம் மிதுன ராசினருக்கு இந்த காலகட்டம். இன்னும் பார்த்தீங்கன்னா சூரியன் போய் 7ஆம் இடத்துல இருக்காரு இந்த மாதம். 9ல் சனி, சூரியன் 7ஆம் இடத்துல. எதிர்பார்த்த இடமாற்றம், ஒரு அரசு பணியாளர்களாக இருந்தால் சரி, நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய சிந்தனையோடு இருப்பவர்களுக்கு வெளியூரில் ஒரு புதிய கிளையை தொடங்க முடியும். தொழிலை வெளியூருக்கு விரிவுபடுத்த முடியும். எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசினருக்கு ஒரு அற்புதமான விஷயமா இருக்கு. போன வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடியில் இருந்திருப்பீங்க, அதுக்கு போன வாரம் கொஞ்சம் நெருக்கடியில் இருந்திருப்பீங்க. அதை சொல்லிக்கிட்டே வந்திருக்கவங்க நான் இந்த எதிர்ப்பாளினர் விஷயத்தில் ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, அதுல மட்டும் நீங்க ஜாக்கிரதையா இல்லைன்னா மத்தில கோட்டை விட்டுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அது நிலைமை மாறி போச்சு. இப்போ உங்களுக்கு தெளிவு வந்திருக்கும், எது வாழ்க்கை, எது வீடு, எது உறவுன்னு புரிஞ்சுட்டு இருப்பீங்க. அதனால சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். புதிய இடம் வாங்குகின்ற முயற்சி, புதிய வீடு வாங்குகின்ற முயற்சி எல்லாம் போது கைகூடி வருகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அமோகமான வாரம். இந்த வாரத்துல சந்திர பகவானின் சஞ்சாரமும் 3ஆம் இடத்தில், 4ஆம் இடத்தில், 5ஆம் இடத்தில், 6ஆம் இடத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நோய் நொடி ஏற்பட்டிருந்தால் அதில் ஒரு நிவாரணம் கிடைக்கும். புரியுங்களா? வழக்கு இருந்தால் சாதகமாகும். நீங்கள் நினைப்பது நடந்தேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகிறது. இந்த வாரத்தில் மிதுன ராசியில் பிறந்த அனைவருக்குமே 23ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக மிருக சீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு 27ஆம் தேதியும், திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு 22ஆம் தேதி யோகமாக இருக்கும். சனீஸ்வரனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம்.
கடக ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாக இருக்க போகுதுங்க. ஒரு பெரிய பயம் இருக்குல்ல உங்களுக்கு. என்ன பயம்? அஷ்டமஸ்தானத்தில் போய் சனி உட்காந்துருக்காரு. அப்போ சனி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது நமக்கு ஏதாகிலும் சங்கடங்கள் வந்து கொண்டே இருக்கும். உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படும். இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை உங்களுக்குள் இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே கிரகத்தை மட்டுமே வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. சனி 8ல் இருக்காரு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பாரு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவமானத்தை உண்டாக்கி இருப்பாரு. அவருடைய வேலையை அவர் செய்து கொண்டு இருப்பார். சனி 8ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ற அளவுக்கு கிரகம் இருக்கான்னு பார்க்கணும் நமக்கு. அப்படி பார்க்கின்ற போது ஒரு அற்புதமான நிலை உங்களுக்கு இருக்குல்ல. 6ஆம் இடத்துல போய் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறாருங்க. சனி 8ல் சஞ்சரிக்கட்டும், தப்பே கிடையாது. ஆனா 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள், நோய் நொடிகளிலிருந்து உங்களை மீட்டெடுத்து கொண்டு வருவார். எதிரிகளிலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வருவார். போட்டிகள், பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். வழக்குகள் இருந்தால் வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். என ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு பேசக்கூடாது. அப்ப சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கிட இருக்கிறார். படுத்த படுக்கையாக இருந்தாலும் சரி, எழுந்து நடமாடக்கூடிய நிலை இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். துணிச்சல செயல்பட ஆரம்பிப்பீங்க. அரசாங்கத்தில் கேட்டிருந்த அனுமதிகள் கிடைக்கும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உங்களுடைய கை ஓங்க ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கேது பகவான் 3ஆம் இடத்துல. முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு வேண்டும். அந்த முயற்சி வெற்றியாகும். கேது பகவான் 3ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற போது சகாயஸ்தானம், முயற்சி ஸ்தானம், எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். இந்த நிலைப்பாடு உங்களுக்கு இருக்குங்க. முயற்சிகள் வெற்றியாகும், வழக்குகள் சாதகமாகும், உடல்நிலை சீராகும், எதிர்ப்புகள் இல்லாமல் போகும் போன்ற நிலையும் உங்களுக்கு இருக்கு. இந்த நேரத்தில் ராகு பகவான் பாக்கியஸ்தானத்தில் தெய்வ அருளும், குலதெய்வ அருளும், பெரியவர்களின் ஆசையும் உங்களுக்கு கிடைக்க செய்யும். அதன் காரணமாக நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும். ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குகிற மாதிரி இருக்குங்க. வேகமா போயிட்டே இருப்பீங்க. துணிச்சலா செயல்பட ஆரம்பிப்பீங்க. அது 8ல் சனி இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. ஏன்னா 6ல் இருக்கிற சூரியனும் 3ல் இருக்கிற கேது உங்களை ஓட வச்சுக்கிட்டே இருப்பார். சரிங்களா? அதுல உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அது வேலையாக எந்த வேலையாக இருந்தாலும் சரி. இன்னும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த ஒரு யோகமான காலமா இருக்கு இந்த காலகட்டம். நெருக்கடிகள் இல்லாமல் போகும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். விருப்பங்கள் பூர்த்தியாகும். எப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானும் சாதகமா சஞ்சரிக்கிறார். 2ஆம் இடத்துல, 3ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, இந்த 7 நாளுமே அந்த சஞ்சார நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. அப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கடந்த வார சங்கடங்களிலிருந்து விடுபட்டு ஒரு புதிய இடத்திற்கு நீங்கள் வரக்கூடிய, துணிச்சலாக செயல்படக்கூடிய, நம்மால் எல்லாம் முடியும் என்று நம்பிடக்கூடிய நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாரத்தில் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு, பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 26ஆம் தேதி யோகமாக இருக்கும். ஆயிலத்தில் பிறந்தவர்கள் 23ஆம் தேதி யோகமாக இருக்கும். சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் எல்லாம் விலகும். நன்மைகள் நடந்தேறும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்களும் விலகப் போகின்ற வாரம் இது. வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்குரிய வாரம் இது. நீங்கள் நினைப்பதெல்லாம் நடந்தேறும். முயற்சிகளை கையில் எடுங்கள். நிச்சயமாக வெற்றி உண்டு. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டிய வாரம். முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த காலம் சுழன்று கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருப்பாரு, நாளைக்கு அந்த கிரகம் மற்றொரு இடத்துக்கு வருவார். அப்போ இன்னைக்கு இருந்த சங்கடம் நாளைக்கு இல்லாமல் போகும். அப்போ இந்த காலகட்டங்கள் எப்பொழுதுமே மாற்றம் பெறக்கூடியது கோச்சார ரீதியாக. கோச்சார ரீதியாக கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்களோ அந்த இடத்திற்குரிய பலன்களை அவர்கள் வழங்கணும். அப்படி பார்க்கின்ற போது ஒரு பாசிட்டிவான விஷயத்தை முதல்ல சொல்லிடுறேன். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளாகவும் 2ஆம் இடத்திலும், 3ஆம் இடத்திலும், 4ஆம் இடத்திலும் இந்த வாரம் முழுவதுமே சஞ்சரிக்கிறார். சந்திர பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், மனதில் தெளிவு இருக்கும், திட்டமிட்டு செயல்படக்கூடிய நிலைப்பாடு உங்களுக்கு இருக்கும், துணிச்சலாக செயல்படக்கூடிய எண்ணமும் சிந்தனையும் ஏற்படும்.
எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும், உழைப்பு அதிகரிக்கும், அதற்கேற்ற ஆதாயமும் வரும். அப்போ இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கிட இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்கே பள்ளம் இருக்கு, அங்க தீ இருக்கு, அங்க வெள்ளம் இருக்குன்ற ஒரு நிலைப்பாட்டோட புத பகவானுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா, இதை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல புத பகவான் இப்போ இருக்காரு, 4ஆம் இடத்துல, கேந்திர ஸ்தானத்துல. அவர் என்ன சொல்லுவார்னா, தம்பி இப்படி போவாத, அண்ணன் இப்படி போவாத, இந்த வழி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும், இப்ப கொஞ்சம் இப்படி போங்க, இது நன்மையை ஏற்படுத்தும். அப்போ உங்களுடைய அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும், உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ என்ன சங்கடம் வந்தாலும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு புத பகவான் உங்களை வழிநடத்தி கொண்டிருப்பார். என்னன்னா, உங்களுக்கு லாபாதிபதி புத பகவான், தனாதிபதி குடும்பாதிபதி புத பகவான், அவர் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அளவிற்கு எச்சரிக்கை மணியை அடித்து உங்களை நகர்த்தி செல்லக்கூடிய அளவிற்கு, நேர் வழி காட்டக்கூடிய அளவிற்கு அவருடைய சஞ்சாரமும் சாதகமாக இருக்கு. அப்போ என்னதான் வரப்போது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. தெரிஞ்சிட்டாலும் ராகு 8ல இருக்காருங்க, சனி 7ல இருக்காருங்க. இந்த இரண்டையும் நீங்க போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு விஷயங்க, உங்களுக்கு எந்த அளவிற்கு கிடைக்க வேண்டுமோ விதி இருக்கிறதோ அது கிடைக்கும், எந்த அளவிற்கு சங்கடம் கிடைக்க வேண்டுமோ அந்த சங்கடம் கிடைக்கும். அது உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைகளுக்கு ஏற்ற வகையில் இருக்கும். இன்னும் திசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு வச்சுங்களேன், அது 7ஆம் இடத்து சனி எதுவும் பண்ண போறதில்லை, 8ஆம் இடத்து ராகும் எதுவும் பண்ண போறதில்லை. இருந்தாலும் கோச்சார கிரகங்கள் அவர்களுக்குரிய பலன்களை வழங்குகின்ற போது, சனி பகவானின் பார்வை ஜென்ம ராசிக்கு பதிகின்ற போது உடல்நிலையில் ஏதோ ஒரு சோர்வு வந்துகிட்டே இருக்கும். என்ன பண்ணுன்னு தெரியல, ஆனா உடம்பு சரியில்லை, இப்படி புலம்பல் உங்ககிட்ட இருக்கும். அது காரணம் 7ஆம் இடத்தை சனி செய்கின்ற வேலை. 4ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறாரு, சுகஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்போ உடல்நிலையில் ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருப்பாரு 7ஆம் இடத்து சனி. புரியுதுங்களா? 8ல போய் ராகு உட்கார்ந்து இருக்காருங்களா, அவர் 8ல இருக்கிற ராகு என்ன பண்ணுவாருன்னா, உடம்பு மட்டும்தான் கெடுப்பாரு இல்லை, உங்களை ஆசையை உருவாக்கி தப்பான பாதையில போக வச்சு அங்கே ஏதாவது ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி இல்லை நஷ்டத்தை ஏற்படுத்தி மன உளைச்சலை ஏற்படுத்தி இந்த செயலை கூட 8ஆம் இடத்துக்கு ராகு செய்யலாம். அதனால் கவனமா நீங்க இருக்கணும். குடும்ப உறவுகளை முடிந்தவரை அனுசரிச்சுட்டு போகணும். ஏன் இப்படி சொல்ல கேட்குறீங்கல்ல, 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல கேது இருக்காரு. அப்போ முடிந்த வரையில் யாரை அனுசரித்து போகணும்? குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதால் உங்களுக்கு சங்கடங்கள் இல்லாமல் போகும். உங்க ராசி அதிபதியை போய் 5ல உட்காராருங்க. அப்ப சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா என்ன காட்டுதுன்னா, உடல்ல ஏதோ சங்கடத்தை காட்டிட்டே இருக்கு. இந்த கிரகங்கள் அவங்க வேலை செய்வாங்க. அதனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. சுருக்கமா சொல்லிட்டேன். எல்லா விஷயத்துக்குமே இந்த வழிபாடு, ஆலய வழிபாடு, இறை வழிபாடு என்பது நமக்கு பாதுகாக்குங்க. இப்ப சனீஸ்வரனால பிரச்சனையா, அவருக்கு குருநாதர் யாரு? பைரவர். அவர் யாருக்கு கட்டுப்படுவாரு? சிவபெருமானுக்கு. அப்போ சிவ வழிபாடு, பைரவர் வழிபாடு, இந்த 2 வழிபாடும் உங்களுக்கு இருந்து விட்டால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல உங்கள் சங்கடங்கள் எல்லாம் பாதிப்புகள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். இந்த வாரத்துல சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்குமே 28ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக மகத்தில் பிறந்தவர்களுக்கு 25ஆம் தேதியும், பூரத்தில் பிறந்தவர்களுக்கு 24ஆம் தேதியும், உத்திரத்தில் பிறந்தவர்கள் 28ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். சிவபெருமானை பைரவரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் நல்ல தகவலுடன் சந்திப்போம். கன்னிராசி நண்பர்களே, ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருக்கீங்க. நல்ல நேரம் நமக்கு வந்தாச்சு, இனிமேல் நமக்கு பிரச்சனை கிடையாது, பயம் கிடையாது, ஒரு நம்பிக்கை இப்போ உங்களுக்கு வந்திருக்கும். ஒரு விஷயந்தாங்க, கிரகங்களுடைய சஞ்சார நிலை தான் நம்மளை வழிநடத்திட்டு இருக்கு. அந்த சஞ்சார நிலை பாதகமாக மாறுகின்ற போது நமக்கு நோய் வரும், வியாதி வரும், எதிர்ப்பு வரும், வழக்கு வரும், பிரச்சனை வரும், வறுமை வரும், எல்லாமே வரும். இப்ப ஜென்மராசிக்குள்ள கேது இருக்காரு, இல்லாமலா இருக்கும் குழப்பம், பிரச்சனைகள் இல்லாமலா இருக்கும். இந்த கேது மட்டுமே ஒரு பக்கம் குழப்பத்தை உண்டாக்குவாரு, குடும்பத்துல நிம்மதி இல்லாத நிலையை உண்டாக்குவாரு. ஆனா 7ல போய் ராகு உட்காந்துக்காரு பாருங்க. இங்க என்னதான் நீ கஷ்டப்பட்டுட்டு, உனக்கு சந்தோஷத்தையும் நான் காட்டுறேன் அப்படின்னு 7ஆம் இடத்து ராகு உங்களுக்கு கூட்டு போவார். இந்த வெளிப்பட கூட பேசுறேன்னு, கையில் காசே இருக்க ஒரு நபருக்கு அவன் டாஸ்மாக் போகணும்னு முடிவு பண்ணுவான். யாராவது அவனை கூட்டு போவாங்க, குடும்பத்தை கூட கவனிக்க மாட்டான்.
அப்போ அவனுக்கு இன்னொரு விஷயம் பாருங்க, இன்னொரு சந்தோஷம் எதிர்பார்ப்பு தேவையா இருக்கும் அவனுக்கு. அதுக்கு ஒரு ஆள் வந்து கூட்டு போவான். ஆனா அவன் குடும்பத்தை கவனிக்கிறதுக்கோ இல்லை அவனுக்கு தேவையான காசு அவனுக்கு இருக்காது. புரியுங்களா? அதே போல ஜென்ம ராசிக்குள்ள கேது இருக்காரு. கேது குழப்பத்தை உண்டாக்குவாரு, நெருக்கடி உண்டாக்குவாரு, மனக்குழப்பத்தை உண்டாக்குவாரு, குடும்பத்திற்குள்ள ஒரு எதிர்மறையான பலன்களை கூட ஏற்படுத்துவாரு. நீ இங்க அடிபட்டுட்டே இரு, உனக்கு அங்க சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு 7ஆம் இடத்துக்குள்ள ராகு உட்காந்து உங்களுக்கு இழுத்துன்னு போய் சந்தோஷத்தை கொடுப்பாரு. அது எதிர்ப்பாளினர்களாக கூட இருக்கலாம். புரியுங்களா? 7ஆம் இடத்துல ராகு உட்காரும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்கணுங்க. என்னன்னா எதிர்ப்பாளினருடைய விஷயங்கள் நடக்கும், அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், நீங்க பாதை மாற வேண்டிய சூழ்நிலை வரும். இதெல்லாம் ஒரு பக்கம். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சங்கடப்பட்டு வந்த நிலையெல்லாம் மாற்றம் பெற்று ஒரு நிமிர்ந்து உட்கார்ந்து நடைபோடக்கூடிய அளவிற்கு உங்க நிலைமை மாறி இருப்போம். சனி பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. இவர் இங்க சஞ்சரிக்கட்டும், கேது 7ஆக இருக்கட்டும். ஆனா 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது, ஆட்சியாக சஞ்சரிக்கின்ற போது, அவர் நீதி, நேர்மை, நியாயம் என்ற வழியில் உங்களை வழிநடத்தக்கூடியவர். அப்ப உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். நம்ம செஞ்செல்லாம் தப்பு, இனிமே இப்படி போகும், நம்ம உடம்ப பார்த்துக்குவோம், குடும்பத்தை பார்ப்போம், வாழ்க்கையை பார்ப்போம், வேலையை பார்ப்போம், வருமானத்தை பார்ப்போம் என்ற சிந்தனைகள் இப்பொழுது உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். உண்மையிலேயே நீங்க படுத்த படுக்க இருந்தீங்க, நலிவு ஏற்பட்டிருக்கு, உடம்புல பாதிப்பு ஏற்பட்டிருந்தது அப்படின்னு ஒரு தகவல் இருந்தா உங்களால் அதிலிருந்து விடுதலை பெற்று நடமாடக்கூடிய நிலை இப்போ ஏற்படும். 6ஆம் இடத்து சனி பார்த்தீங்கன்னா உங்களை வேகமாக நடைபெற வைப்பார். எதிரிகளிடமிருந்து உங்களை பாதுகாப்பார். இப்ப வியாபாரத்துல இருக்கீங்க, தொழில்ல இருக்கீங்க, போட்டிகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அந்த போட்டிகள் பிரச்சனைகள் எல்லாம் கடந்து வந்து ஆதாயத்தை காணக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். இது ஒரு பக்கம். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள், இழுபறியாக இருந்த வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகும். சனி பகவான் கொடுப்பதை எவராலும் தடுத்து விட முடியாது. சனி பகவான் கொடுக்கின்ற இடத்தில் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறார். அதனால வேற எந்த விதமான சங்கடங்களும் தூசு மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருப்பீங்க. இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை, உங்க சிந்தனை வேலை செய்யும். இந்த நேரத்துல சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. இந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, முடங்கி கிடந்த வியாபாரத்தில் கூட லாபம் பார்ப்பீங்க. புரியுங்களா? தொழில லாபம் பார்ப்பீங்க. வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா கேது அந்நிய நாட்டிற்குரியவன், அந்நிய மொழிக்குரியவன், அந்நிய மனிதர்களுக்குரியவன். ராகு அப்படித்தான். புரியுதுங்களா? அவர்களால் ஆதாயம் அடையக்கூடிய நிலை இப்போ உங்களுக்கு இருக்கும். எல்லா வகையிலும் வருமானம் வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு. குடும்பத்தை சுபிட்சமா வச்சுக்கோங்க. பொன்பொருள் வாங்குங்க, புதிய வாகனம் வாங்குங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுகின்ற போது நல்லா படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க. இடம் பூமி வாங்குகின்ற விஷயங்களில் யோசித்து பார்த்து முடிவெடுப்பது நன்மையாக இருக்கும். இந்த வாரம் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும். உங்களுக்கு நித்திரை சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல, 1ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல, 3ஆம் இடத்துல வருமானத்திற்கு, நிம்மதிக்கு, சந்தோஷத்திற்கு குறைவில்லாத வாரமாக கன்னி ராசினருக்கு இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தில் கன்னி ராசியில் பிறந்த அனைவருக்குமே 23ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 28ஆம் தேதியும், சித்திரையில் பிறந்தவர்களுக்கு 27ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நன்மைகள் நடந்தேறும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. நான் சும்மாலாம் சொல்லலை, உண்மையிலே யோகமான வாரம். வழக்கத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் சாதகமான பலன்களாக கிடைக்க போகுது. இவ்வளோ நாள் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க, இது நடக்குமா, நடக்காதா, முடியுமா, முடியாதா, ஒரு குழப்பம் இருந்துட்டு இருக்கும். இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இந்த வழியில் போனால் நமக்கு கிடைக்கும், இதை நம்மால் செய்ய முடியும். துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படும். என்ன காரணம்னா, முக்கியமான காரணம் சொல்லிடுறேன். உங்களுக்கு லாபாதிபதி சூரிய பகவான், அந்த லாபாதிபதி 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 3ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சி வெற்றியாகும். கூடுதலாக ஒரு சொல்ல போனா அரசு வழி முயற்சிகள், வேலை வாய்ப்பிற்காக மேற்கொள்கின்ற முயற்சிகள்,
கடனுக்காக மேற்கொள்கின்ற முயற்சிகள் அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அலுவலக பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மேல் அதிகாரியுடைய பாராட்டுகள் கிடைக்க ஆரம்பிக்கும். குடும்பத்திலும் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். இப்போதான் உங்களுடைய சக்தி திறமை எல்லாம் வெளிப்படக்கூடிய காலமாக வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல யோகக்காரன் போகக்காரன் ராகு இருக்கார். பொதுவாக 6ஆம் இடத்துல ராகு இருப்பதால் தான் நீங்க இந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு வரீங்க. 6ஆம் இட ராகுத்தான் உங்களுக்கு உயிர் தண்ணி ஊத்திட்டு வராரு, உங்களை காப்பாத்திட்டு வராரு, உங்களை சந்தோஷமா வச்சிருக்காரு, நிம்மதியா வச்சிருக்காரு, கையில தேவைக்கான காசுகளை கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ அந்நிய மனிதனுடைய தொடர்பு, வெளிநாட்டு தொடர்பு, அரசியல்வாதிகளாக இருந்தால் தொண்டருடைய ஆதரவு எல்லாமும் உங்களுக்கு இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கும். இந்த நேரத்துல யோசிக்காம நீங்க செயல்பட வேண்டியது, வேலைக்காக முயற்சி பண்ணுங்களா, தைரியமா முயற்சி பண்ணுங்க. புதிய விஷயங்களை ஆரம்பிக்கணுமா, தைரியமா ஆரம்பிங்க. தொழில் தொடங்கி ஆகணும், தை மாசம் வரப்போகுது, இப்போவே வேலையை ஆரம்பிச்சாதான் அந்த புதிய தொழில் தொடங்க முடியும். எல்லாவற்றையும் திட்டமிட்டு கொள்ளுங்க இப்போவே, புரியுங்களா? நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு யோகமான காலம். 6ஆம் இடத்துல ராகு இருக்காரு, 3ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மாசத்தை மிகச்சரியாக நீங்க பயன்படுத்தணும், புரியுங்களா? அதை பிறகு இந்த மார்கழி மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகமாக இருக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு 3ஆம் இடத்துல சூரியன் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுவார். சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்காரு. கொஞ்சம் உறவுகள் மத்தியில் நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. நிச்சயமா புதிய வாகனம் வாங்குகின்ற முயற்சி சாதகமாகும். பழைய வண்டி இருந்தால் வித்துட்டு புதுசாக வண்டி வாங்குவீங்க. உங்களுக்கு பிடிச்சமான வாகனத்தை வாங்குவீங்க, காரை வாங்குவீங்க. அதற்கு சில பேருக்கு யோகம் இருக்கு. புதிய ஒப்பந்தம் சில பேருக்கு கையெழுத்தாகும். கலைஞர்களுக்கு, வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். ரொம்ப யோகமான வாரங்க இந்த வாரம். இதை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? என்னன்னா, ஜோதிட சாஸ்திரம் என்பது இந்த நேரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. இப்ப நீங்க வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லுதான் ஜோதிட சாஸ்திரம். இப்ப நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, இந்த வாரம் சாதகமான வாரம், வேலையை ஆரம்பிங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு யோகமா இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்த்த பணம் வரும். திங்கள் செவ்வாய் பார்த்தீங்கன்னா செலவு இருந்தாலும் சந்தோஷமும் இருக்கும். திங்கள் செவ்வாயில செலவு இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், வெளியூர் பயணமும் இருக்கும், நிச்சயமா சந்தோஷம் இருக்கும். அதன் பிறகு புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படி செயல்படுவீங்க. வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் வரவு மீண்டும் வர ஆரம்பிக்கும். சனிக்கிழமை கையில பணப்புழக்கம் இருக்கும், குடும்பத்துல நிம்மதி இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு யோகமான வாரம் இந்த வாரம். இந்த வாரத்தில் துலாம் ராசியில் பிறந்த அனைவருக்குமே 24ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக சித்திரையில் பிறந்தவர் 27ஆம் தேதியும், சுவாதியில் பிறந்தவர் 22ஆம் தேதி யோகமாக இருக்கும். மகாலட்சுமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரங்கநாதரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் நீங்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரத்தில் நீங்க செய்ய வேண்டியது, வார்த்தைகளில் மட்டும் கவனமா இருங்க. யார்கிட்டையும் ஒரு அதிகபட்சமான வார்த்தைகளை கொடுத்துடாதீங்க, நம்பிக்கையை சொல்லாதீங்க. ஏன்னா உங்களால சில விஷயங்கள் வார்த்தைகளை கொடுத்து விட்டு அதை நடத்தி தர முடியாத அளவிற்கு நிலைமை மாறும். உங்களால் எது சாத்தியமோ அந்த வார்த்தையை மட்டும் கொடுங்க, அதை மட்டும் செய்யுங்க. வீண் வாக்குவாதங்கள், வார்த்தைகளை அள்ளி விடுவது என்பதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு வேண்டாம். குடும்ப உறவுகள் என்ன சொல்கின்றார்களோ அதை கேட்டு அமைதியாக செல்வது என்பது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. இப்போ குடும்பத்தில் ஒரு சூடேறக்கூடிய நிலை இருக்கும். அப்போ வரவுகளும் உங்களுக்கு கொஞ்சம் தடைப்படலாம். இப்போ மனம் வருத்தம் ஏற்படக்கூடிய நிலை கூட ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2ல் போய் சூரியன் இருக்காரு, ஆனால் 11ஆம் இடத்துல போய் கேது இருக்காரு. அப்போ கேதுவும் சனியும் கொடுப்பது போல மற்ற கிரகங்கள் யாருக்குமே பலன்களை கொடுப்பதில்லை. கேது தான் இருக்கிற பலமான கிரகம். அவர் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு என்னதான் வானமே தலையில் இடிந்து விழுந்தாலும் சரி, உங்க தலைக்கு மேல மட்டும் ஒரு பாதுகாப்பு இருந்துட்டு இருக்கும். அதை கேது செஞ்சுட்டு இருப்பாரு. கௌரவத்தை விட்டு தர மாட்டாரு, செல்வாக்கை விட்டு தர மாட்டாரு, அந்தஸ்து விட்டு தர மாட்டாரு. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு. கையில பணம் இல்லை என்பது உங்களுக்கு தான் தெரியும். இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனா வெளி வட்டாரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு எப்போதும் நிலைத்திருக்கும். கௌரவமாகவே இருப்பீங்க. அதற்கு 11ஆம் இடத்தில்
சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ஞான மோட்சக்காரகனான கேது பகவான் உங்களை பாதுகாத்து கொண்டிருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். கொஞ்சம் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். எல்லாம் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணா இருந்தா மனைவி சொல்றதை கேளுங்க, பெண்ணா இருந்தா கணவன் சொல்றதை கேளுங்க. ஏன்னா எந்த அளவிற்கு அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்க மதிப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நிம்மதி இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புத பகவான் சாதகமா இருக்காரு. இப்போ பணத்தை தேடி, பொருளை தேடி, புகழை தேடி பயணம் என்பது தொடங்கும். உங்களுக்கு ஒரு பிரயாணம் பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த வாரம் நிச்சயமாக நல்ல பிரயாணம் இருக்கு. அதன் வழியாக கூட ஆதாயம் உங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் ஒரு 2 விஷயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்திட்டே இருக்கும் உங்களுக்கு. அதுதான் சொன்ன தொடக்கத்திலேயே. ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். பிரச்சனைகளை எங்க நீங்க சந்திக்க வேண்டும்னா உங்களுக்கு இல்லை என்ற நிலை கிடையாதுங்க. என் பிள்ளைக்கு அதை செய்யணும், என்னுடைய குடும்பத்திற்கு அதை செய்யணும், அதை சுமந்துட்டு இருப்பீங்க நீங்க. அப்ப அவர்களை கவனிப்பதில் மட்டும்தான் உங்க கவனமே போய் தவிர உங்களை பற்றி உங்களுக்கு அக்கறையே தேவையில்லை. நிச்சயமா நீங்க நல்லபடியா இருப்பீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 4ஆம் இடத்துல. அப்போ வேலை பளு என்பது இப்போ அதிகரிக்கும். கொஞ்சம் அதிகமாக ஓட ஆரம்பிப்பீங்க. பொதுவாக அதிகமாக ஓட ஓட வருமானம் நிச்சயமாக காத்துட்டு இருக்கு. வேலை பளு கூட கூட வருமானம் காத்துட்டு இருக்கும். அதே சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு. இப்போ உங்களுக்கு சஞ்சலங்கள் முழுக்க என்னன்னா, அதை செய்ய முடியலையே, இதை செய்ய முடியலையே, அங்கே வாக்குறுதி கொடுத்தும் காப்பாற்ற முடியலையே, அதை பார்க்க முடியலையே, இதை பார்க்க முடியலையே, எதிர்பார்த்த பணம் வரலையே. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இருக்காது, உங்களை நம்பி இருப்பவர்களுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற முயற்சியாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, விருட்சிக ராசினருக்கு எப்பொழுதுமே செல்வாக்கு இருந்து கொண்டிருக்கும். கூடுதலாக கேது பகவான் ஞான மோட்சக்காரகன் உங்களுக்கு வருமானத்தை வழங்கி கொண்டிருக்கிறார், செல்வாக்கை வழங்கி கொண்டிருக்கிறார், சந்தோஷத்தை வழங்கி கொண்டிருக்கிறார். படுத்தா நிம்மதியாக தூங்குவீங்க, அதில் குறைவு இருக்காது. இந்த நிலைப்பாடெல்லாம் இந்த வாரத்தில் இருக்கு. இந்த வாரத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. எப்படின்னா புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியூர் பயணம் இருக்கும், செலவு இருக்கும், அலைச்சல் இருக்கும், ஆனால் வருமானம் இருக்கும். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியம் வெளியூர் பயணம், அலைச்சல் நிச்சயமாக இருக்கும். மற்ற நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 3 நாளுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நடத்துடுவீங்க. ஆதாயம் வர ஆரம்பிக்கும். இந்த வாரத்தில் விருட்சிக ராசியில் பிறந்த அனைவருக்குமே 27ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக அனுஷத்தில் பிறந்த 17ஆம் தேதியும், கேட்டையில் பிறந்த 23ஆம் தேதி யோகமாக இருக்கும். முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் யோகமான வாரங்க. ஏன்னா நீங்க பட்ட கஷ்டம் என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கும் தெரியும். எப்படி தெரியும்னா, நிறைய பேர் தனுசு ராசிக்காரன் பார்த்துட்டான், எவ்வளோ ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஒரே நேரத்தில் ஒவ்வொருத்தரும் சொல்லுகின்ற வார்த்தைகள், அவங்க வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள், சந்திக்கின்ற சவால்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இப்போ என்கிட்ட வர ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய அளவிற்கு நிறைய பேர் நிம்மதியாக இருக்கீங்க. இதுக்கெல்லாம் அந்த கிரகம் மட்டும்தாங்க காரணம். திரும்ப திரும்ப நான் சொல்றது, என்னுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட பாடம் பார்த்தீங்கன்னா, கிரக சஞ்சார நிலை தான் வாழ்க்கையில மனிதனை வழி நடத்திட்டு இருக்கு. இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன் கிடைக்கும் நமக்கு. இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகமான நேரம். இதை விட ஒரு யோகமான நேரம் பிற்காலம் வரும். ஆனால் இப்போ யோகமான நேரம். ஏன் இப்படி சொல்றேன்னா, எப்பொழுதுமே சனி பகவான் மிக அதிகபட்சமாக கொடுத்திடக்கூடியவர். சனி கொடுப்பதை போல எவரும் கொடுத்து விட முடியாது, சனி தடுத்து விட்டால் எவரும் கொடுக்க முடியாது. அப்போ 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் இப்பொழுது வெற்றியாக ஆரம்பிக்கும். இதுவரையில் இருந்த தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். செய்து வருகின்ற தொழிலாக இருக்கட்டும், பார்த்து வருகின்ற உத்தியோகமாக இருக்கட்டும், அல்லது வியாபாரமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் தடைகளை சந்தித்து வந்த நிலை இப்பொழுது மாற்றம் பெற்று முன்னேற்றத்தை காணக்கூடிய நிலையினை சனி பகவான் இனி உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார். இனி உங்களுடைய காலம் பொற்காலம் சொல்லுவேன் நான். வருமானம் வரும், சந்தோஷம் இருக்கும், உடம்புல ஒரு சந்தோஷம் திமிர் இருக்கும். உடம்புல இவ்வளவு நாள் அடிச்சு போட்ட மாதிரி இந்த நிலைமையெல்லாம் மாறிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு உத்வேகம் வரும்.
குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்க மேல ஒரு தனி மரியாதை இனிமே இருக்கும். எவ்வளவோ இழப்புகளை பார்த்துட்டீங்க, சந்திக்க முடியாத நெருக்கடிகளை எல்லாம் சந்திச்சிட்டீங்க. இதுக்கு மேல வாழ்க்கையில் எதையுமே சந்திக்க முடியாத என்ற நிலைப்பாடு கூட இருந்திருக்கு உங்களுக்கு. இப்ப கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா உங்க சுபட்சமான பலனை சொல்றேன். இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற போது ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். மறுபடியும் ஒரு பொற்காலம் உங்களுக்கு. அப்போ வருகின்ற காலம் எல்லாம் வசந்தமான காலமாக தனுசு ராசினருக்கு இருக்க போகிறது. இப்ப பாத்தீங்கன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல, மே மாசம் குரு பகவான் 7ஆம் இடத்துல. எதிர்காலம் என்பது மிகச் சிறப்பாக இருக்குங்க. அப்போ ஒரு ஆரம்பம் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு. 3ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலம், வக்கிர நிவர்த்தியாக இருக்கின்ற காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலத்திற்குரிய ஆரம்பமான காலம். குடும்பத்தில் சுபட்சமான பலன்கள் நடக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க முடியும். வேலைக்காக முயற்சி செய்து வருவதற்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். 10ஆம் இடத்துல கேது இருக்காரு. வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல ராகு. அப்ப சந்தோஷத்திற்கு அளவில்லாமல் இருக்கும். 4ஆம் இடத்து ராகு பார்த்தீங்கன்னா யோகக்காரகன் போகக்காரன் சொல்லுவோம். அப்ப சந்தோஷமும் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. நெருக்கடிகள் இருந்த நிலையெல்லாம் மாற்றம் பெற்று இந்த காலம் உங்களுக்கு யோகமான காலமாக இருக்கிறது. சுக்கிர பகவான் 2ஆம் இடமான தன குடும்பஸ்தானத்தில் தனாதிபதி சஞ்சரிக்கிறார். அப்போ வரவிற்கும் இந்த வாரம் உங்களுக்கு குறைவு இருக்காது. யாராவது நிச்சயமாக தனுசு ராசி பிறந்தவங்க புதுசா வாகனம் வாங்குவீங்க. ரொம்ப நாள் கனவா இருந்திருக்கும் உங்களுக்கு. இப்ப ஆண்டினுடைய இறுதி காலகட்டம் கொஞ்சம் விலை குறைச்சி தரோம் வாங்கிக்க சொல்லுவாங்க. நீங்களும் போய் வாங்க ஆரம்பிப்பீங்க. நிச்சயமா இந்த வாரம் ஒரு புதிய வாகனம் நீங்க வாங்குவீங்க. கொஞ்சம் புதிய முயற்சிகளின் போது, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகின்ற போது கொஞ்சம் படிச்சு பார்த்து கையெழுத்து போடுங்க. இனிமே நெருக்கடி இருக்காது. வேலையில கூட நெருக்கடி இருக்காது. உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும். வேலை செய்து வருகின்ற இடத்தில் உங்களுக்கு தனி மரியாதை கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய ஆலோசனை கேட்டு மற்றவர்கள் செயல்படக்கூடிய நிலையெல்லாம் இப்பொழுது ஏற்படும். இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவே இருக்கிறது சொல்லுவேன். இந்த நேரத்துல சந்திர பகவானின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. என்னன்னா சந்திராஷ்டமும் கிடையாது இந்த வாரத்துல. 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 4 இடத்திலும் சஞ்சரிக்கின்ற போது சந்திர பகவானும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவார். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா யாராவது கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, இல்லை வெளி விசேஷத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நட்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆலய தரிசனம் பயன் தரும் உங்களுக்கு. இதுல என்ன பிரச்சனைனா வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் 12ஆம் இடத்தை சஞ்சரிக்க சந்திர பகவான் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் அதுவும் சந்தோஷத்திற்குரிய செலவாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். இந்த வாரத்தில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 25ஆம் தேதியும், பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு 24ஆம் தேதியும், உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு 28ஆம் தேதி யோகமாக இருக்கும். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். மகர ராசி நண்பர்களே, உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வர யோகமான காலகட்டம், யோகமான காலகட்டம் சொல்லிகிட்டே வர. அதே போல யோகமான பலன்களை நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நினைப்பதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகி கொண்டிருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு அதே போல யோகமான வாரமாக இருக்க போகிறது. என்ன இப்படி சொல்லிட்டாருன்னு கேட்காதீங்க. ராகு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார், யோகக்காரகன். அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் யோகத்தை நோக்கிய முயற்சிகளாக இருக்கும், அதிர்ஷ்டத்தை நோக்கி முயற்சியாக இருக்கும், வருமானத்தை நோக்கி முயற்சியாக இருக்கும், சந்தோஷத்தை நோக்கி முயற்சியாக இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி ஆகிடக்கூடிய நேரம். இப்போ உங்களாலேயே இதை பார்க்கறதா அதை பார்க்கறதா அங்கே போகிறதா இங்கே போகிறதா என்ற ஒரு குழப்பம் வரும். அந்த அளவிற்கு நேரம் நல்லா இருக்கு. ஆசைகளும் அதிகமாக வரும். யோகக்காரகன் போகக்காரகன் ராகு பகவான், அவர் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். புதிய நட்புகள் கிடைக்கும், அவர்களுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும், மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றி தரும், வருமானம் அதிகரிக்கும், எதிர்பார்த்த வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எல்லாமே யோகமாக இருக்கிறதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டத்தில் இருக்கீங்க. சுக்கிர பகவான் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறாரு. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. நினைத்ததெல்லாம் நடந்தேறும். வரவு தடைப்பட்டிருந்த வரவெல்லாம் வர ஆரம்பிக்கும். நீங்க வரவே வராதுன்னு சொல்லி முடிவு பண்ணி இருப்பீங்க.
அந்த பணம் இப்போ வரும் உங்கள் கைக்கு. புரியுங்களா? இது கழிச்சாச்சு, இனிமேல் கிடைக்காது, ஒரு முடிவோடு இருப்பீங்க பாருங்க, அந்த பணம் கைக்கு வரும். ஒரு புதிய இடம் வாங்குகின்ற முயற்சி, புதிய சொத்து வாங்குகின்ற முயற்சி, புதிய வாகனம் வாங்குகின்ற முயற்சி எல்லாமும் வெற்றியாகும். புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். கலைஞர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, புதிய ஒப்பந்தமும் கிடைக்கும். எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு யோகமான வாரங்க இந்த வாரம். ஒரு வங்கியில் பணம் கேட்டிருப்பீங்க, அந்த பணம் இப்போ உங்களுக்கு வரும். கையில் பணப்புழக்கம் இருக்கின்ற காலகட்டம் இந்த காலகட்டம். வாழ்க்கையில் மனிதனுக்கு தேவையானது பணம் தானே. ஆனால் இன்னொரு எச்சரிக்கை வேணும் உங்களுக்கு. எல்லாமே சந்தோஷமாக இருந்துட்டா எப்படி? இலையில எல்லா பொருளுமே இருக்கும். அங்கே அகத்திக்கரையும் வைப்பாங்க கடைசி சில இடத்துல, சரிங்களா? இல்லை கசப்பான பொருளும் இருக்கும். 12ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிநாதனுக்கு பகைவர் தான். அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. நிறைய கொட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? புத்திசாலித்தனமாக பணம் வரும்போதே அதை வேற மாதிரி சேமிப்பை மாற்றணும். இதில் அரசு விவகாரங்களில் சில கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கும். வியாபாரிகளாக இருந்தால் கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் கொஞ்சம் கை நீட்டுற விஷயத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதனால் சங்கடத்தை சந்திக்க வேண்டி வரும். நேர்மையாக செயல்படுகின்ற போது, சரியாக இருக்கின்ற போது எந்த சங்கடமும் வராது. அதே நேரத்தில் 2ஆம் இடத்தில் பாத சனியாக சனிபவன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இப்போ குடும்பத்தினரை நீங்கள் அனுசரித்து போவது என்பது இந்த காலகட்டத்தில் மிக மிக அவசியமானது. வார்த்தைகளில் கூட நிதானமாக இருப்பது நன்மையாக இருக்கும். அது உங்களுக்கு மேலும் உங்களை பாதுகாக்கும். இந்த வாரம் பொதுவான வாரம் தான், யோகமான வாரம் தான். இருந்தாலும் 12ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பது என்பது சில சிக்கல்களை ஏற்படுத்தும். அதை மனசில் வச்சுக்கிங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. சந்திராஷ்டமம் உங்களுக்கு. வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணம் சென்றாலும் வாகன பயணத்தில் கவனமாக இருப்பது நன்மையாக இருக்கும். திங்கட்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரையில் உங்களுக்குரிய ஏற்பாடுகள் நினைத்ததெல்லாம் நடைபெற ஆரம்பிக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு எச்சரிக்கையான நாள். இந்த வாரத்தில் மகர ராசியில் பிறந்த அனைவருக்குமே 26ஆம் தேதி யோகமாக இருக்கும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு 28ஆம் தேதி யோகமாக இருக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர்கள் 27ஆம் தேதி யோகமாக இருக்கும். சனீஸ்வர பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கும்பராசி நண்பர்களே, ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்க. இப்போ குழப்பமே வேணாங்க உங்களுக்கு. நல்ல நேரம் வந்திருக்கு. நிச்சயமாக நல்ல நேரம் வந்திருக்கு. என்ன ஜென்ம ராசிக்குள்ள சனி இருக்காரு, இவர் போய் நல்ல நேரம்னு சொல்றாரு அப்படின்னு நீங்கள் குழம்பலாம். ஒரு சின்ன தகவலை மட்டும் சொல்கிறேன். மொத்தம் 9 கிரகங்க. ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சுக்கிட்ட பேசியிருக்க முடியாது. சனி பகவான் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறாரு. அவர் என்ன செய்யணுமோ ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரித்து 3ஆம் இடத்தை பார்ப்பாரு, 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்படி சஞ்சார நிலையில் கூட பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்கின்ற போது உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போதும் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் என்பது அதிகரிக்கும். ஒரு அசட்டுத்தனமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி சூரிய பகவான், ராஜ கிரகமான சூரிய பகவான் உங்களுக்கு சப்தமாதிபதி, அவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். இது நாள் வரையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை, பணம் வரல, போட்டிகள், தொந்தரவுகள், குழப்பம் இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இப்போ ஆதாயத்தை நீங்கள் காணக்கூடிய நிலையினை சூரிய பகவான் ஏற்படுத்திட உள்ளார். வராமல் இருந்த பணம் கைக்கு வர ஆரம்பிக்கும். தடைப்பட்டிருந்த வேலைகள் நடைபெற ஆரம்பிக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். குடும்பத்தில் கூட ஒரு நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கும். 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதல்ல 11 லாபஸ்தானத்தில் போய் சூரியன் சஞ்சரிக்கிறார், லாபம்னு சொல்லிட்டேன். 12ஆம் இடத்துல போய் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த லாபம் பார்த்தீங்கன்னா ஒரு நகை நட்டு வாங்கிறது, ஒரு புதிய வாகனம் வாங்கிறது, எதிர்பார்த்த சந்தோஷத்தை அடைவது என்பதையெல்லாம் சுக்கிரனும் உங்களுக்கு ஏற்படுத்தி தர இருக்கிறார். வேற என்னங்க குறை வேணும் உங்களுக்கு? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புத பகவான் விற்காமல் இருந்த இடங்களை விற்று தருவார் புத பகவான். வராமல் இருந்த பணத்தை வரவழைத்து தருவார் புத பகவான். கிடைக்காத ஒப்பந்தத்தை கிடைக்க வைப்பார் புத பகவான். எதிர்பார்த்த ஒப்பந்தங்களை கிடைக்க வைப்பார். நீங்க வியாபாரியாக இருந்தாலும் சரி, கலைஞர்களாக இருந்தாலும் சரி,
வேறு யாராக இருந்தாலும் சரி, எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைக்கு வரும். விற்க முடியாத இடத்தை இந்த காலகட்டத்தில் உங்களால் விற்க முடியும். வாங்க நினைத்த இடத்தையும் வாங்க முடியும். இவ்வளவு சாதகமான பலன்களை இந்த வாரம் கிரகங்கள் உங்களுக்கு வழங்கிட இருக்கின்றார்கள். நீங்க புரிஞ்சுக்கணும், ரொம்ப அற்புதமான வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. வழக்கத்தை விட இந்த வாரம் துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை, குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்கும். இந்த ஜென்ம சனி என்ன பண்ணிட்டு இருப்பாரு, கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்திட்டு இருப்பாரு. உடம்ப பார்த்துக்குங்க. வேற பெரிய பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. கேது பகவான் 8ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுடைய 2ஆம் பக்கத்தை, மறைமுக வாழ்க்கையை யாருக்கும் தெரிவித்திட வேண்டாம். நீங்க என்ன செய்றீங்க என்பது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. வார்த்தைகளை கூட நிதானமாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்தில் ராகு இருக்காரு. என்னதான் பணம் வருது, சந்தோஷம் வருது, செல்வாக்கு வருது, எல்லாமே வருது. அந்த பணம் வருகின்ற போதும், செல்வாக்கு வருகின்ற போதும் வார்த்தைகள் கொஞ்சம் கோபம் வரும். வார்த்தைகளிலும் நிதானமாக இருப்பது மேலும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் கும்பராசியில் பிறந்த அனைவருக்குமே 26ஆம் தேதி யோகமான நாளாக இருக்கும். கூடுதலாக அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு 27ஆம் தேதியும், சதயத்தில் பிறந்தவர்களுக்கு 22ஆம் தேதி யோகமாக இருக்கும். நவகிரகத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நன்மைகள் நடந்தேறும். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். மீனராசி நண்பர்களே, உங்களுக்கு நிறைய குழப்பம் இருந்திருக்கும். இது நடக்குமா, நடக்காதா, வாழ்க்கையே போராட்டமா இருக்கு, என்னதான் நடக்க போகுது, எல்லாமே எதிர்மறையா இருக்கு, நினைச்சது நடக்கவே மாட்டேங்குது, இப்படி ஒரு குழப்பம் இருந்திருக்கு உங்களுக்கு. ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நேரம் வந்திருக்குது உங்களுக்கு. நினைக்கிற வேலைகளை நடத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்ல நேரம் உங்களுக்கு வந்திருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். 10ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு 6ஆம் இடத்தின் அதிபதி 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு. செய்து வருகின்ற தொழில் எதுவாக இருந்தாலும் விருத்தியாகும். எதிர்பார்த்த வருமானம் வர ஆரம்பிக்கும். தொழில் செய்கின்ற இடத்தில், உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்மறையான பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களே உங்களுக்கு இருப்பாங்க. இப்போ அந்த நிலையெல்லாம் மாற்றம் பெற்று உங்களுடைய தனித்திறமை வெளிப்படக்கூடிய நிலை இந்த வாரத்தில் வெளிப்படாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். வியாபாரத்தில் லாபம் காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். தொழிலில் ஆதாயம் காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். அப்போ வருமானத்திற்கு குறைவு என்பது நிச்சயமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்காது. வியாபாரத்தை ஒரு சிலர் விரிவு செய்யக்கூட ஆரம்பிப்பீங்க. சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சந்தோஷத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும். நன்மைகள் நடந்தேறும். வருமானம் கூடுதலாக இருக்கும். கையில் எப்போ பணம் இருக்கும். அந்த குழப்பம், அந்த நெருக்கடி என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்காது. வெளி வட்டாரத்திலும் மரியாதையும் மதிப்பும் அதிகரித்திடக்கூடிய நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. பார்க்கின்ற வேலையிலும் சரி, எல்லா இடத்துலையுமே ஒரு தனி செல்வாக்கு என்பது இப்போது உங்களுக்கு ஏற்படும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிச்சிட்டு இருக்காரு. அப்போ தேவையற்ற ஆசைகளை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ பொதுவாக குருவுடைய ராசி மீனராசி. குருவுடைய ஆதிக்கம் உங்களுக்கு இருக்கு. என்ன நடந்தாலும் இதுதான் நடக்க போகுது, இந்த பயணம் என்பது இதற்காகத்தான் தெரியும் உங்களுக்கு. குரு உங்களுக்கு வழி காமிச்சிட்டே இருப்பார். அப்போ ராகு பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது ஆசைகளை அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலரை தவறான வழியில் கொண்டு செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் கவனமா இருந்ததுக்குங்க. 7ஆம் இடத்தில் கேது இருக்காரு. புதிய நட்புகள் என்பது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். பொதுவாக நட்புகளாக இருந்தாலும் சரி, வழக்கமான நெருக்கமான நட்புகளாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகிட்டு வாங்க. ஏன்னா யார் எப்போ எதற்காக கால வாரவங்க உங்களுக்கு தெரியாது. 7ஆம் இடத்தில் கேது இருக்கின்ற காரணத்தினால் நல்ல நண்பர்கள் கூட உங்களை விட்டு விலகி செல்வதற்கும் இல்லை உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமா இருந்துக்குங்க. இந்த நேரத்தில் எல்லோரையும் அனுசரித்து செல்வது என்பதும் நிதானமாக செயல்படுவது என்பதும் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும். சனி பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். விரய செலவுகள் ஏதேனும் ஒரு வழியில் வந்து கொண்டே இருக்கும். ஒரு கார் வச்சிருப்பீங்க, கார் ரிப்பேர் ஆகும். வாகனம் வச்சிருப்பீங்க, வாகனம் ரிப்பேர் ஆகும். இல்லை புதுசாக ஒரு வாகனம் வாங்கணும், புதுசாக சொத்து வாங்கணும், இல்லை உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போகணும். இப்படி செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வருமானம் வந்துட்டு இருக்கும், செலவு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். இந்த நிலையெல்லாம் இருக்கிறது. இந்த நேரத்தில் புத பகவான் உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய புத்தியில் கொஞ்சம் மந்தத்தை ஏற்படுத்துவார். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க.
யோசிச்சு 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 செயல்படுங்க. ஒரு புதுசாக ஒரு வேலையை எடுக்கிறீங்களா கையில், நிதானமாக செயல்படுங்க. இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சந்தோஷத்திற்குரிய நாளாக இருக்கும். எல்லா விதமான சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைத்திடக்கூடிய நாளாக, உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய நாளாக, நோய் நொடியில் இருந்தால் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையும் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிற சந்திர பகவான் குடும்பத்தில் வாழ்க்கை துணையோட ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும். இந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் 3 நாட்களும் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்குது. புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மதியம் வரையில். பொதுவாக சந்திராஷ்டம நாட்கள் வருகின்ற போது சந்திரன் 8ஆம் இடத்தில் மறைகின்ற போது நம்முடைய புத்திசாலித்தனம் என்பது மழுங்க ஆரம்பிக்கும். நம்ம என்ன செய்கிறோம் என்பது நமக்கே தெரியாது. தேவையில்லாமல் பேசுவோம், தேவையில்லாமல் செயல்படுவோம், தேவையில்லாமல் நாமே போய் சிக்கலை மாட்டிக்குவோம். அதனால தான் சந்திராஷ்டம நாட்களில் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வழக்கமான வேலையில் இருந்து போயிடலாம். யாரிடமும் வாக்குவாதம் வேணாம். நல்லவங்க கெட்டவங்க யாருன்னே தெரியாது. சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் ஒவ்வொரு மனிதரையும் நல்லவங்கள கெட்டவங்க மாற்றிட்டு வருது. நல்லபடியாக பழகினவர்களாக இருந்தால் சரி, இந்த சந்திராஷ்டம நாட்கள் கொஞ்சம் அவங்களுடைய முகத்தை காட்ட ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் உங்களுக்கு யோகமான பலன்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாகவே இருக்க போகிறது. வருமானத்திற்கு குறைவு இருக்காது, வியாபாரத்தில் நிறைவு இருக்கும், தொழிலில் ஆதாயம் கிடைக்கும், வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உண்டாகும். வேலை வாய்ப்பிற்காக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு, புதிய வேலை வாய்ப்பு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். அப்போ முயற்சி என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு வேணும். இந்த வாரத்தில் உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 26ஆம் தேதியும், ரேவதியில் பிறந்தவர்களுக்கு 23ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். எல்லாம் நன்மையாக நடக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.